இந்த வருடம் வெள்ளிக்கிழமையில் தை அமாவாசை வருவதால் கடன் மற்றும் பண கஷ்டங்கள் எல்லாம் தீருவதற்கு என்ன வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். அமாவாசை தினத்தில் மாலை 6 மணிக்கு மேலாக இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாட்டிற்கு வாங்க வேண்டிய பொருள் கல் உப்பு. பூஜை அறையில் குல தெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு மகாலட்சுமி படத்தின் முன் அந்த கல் உப்பை ஒரு கிண்ணத்தில் நிரப்பி வைக்க வேண்டும். ஒரு காகிதத்தில் உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிறதோ அந்த தொகையை அந்த காகிதத்தில் எழுதி அந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும். மகாலட்சுமியின் முன்வைத்த உப்பிலிருந்து சிறிதளவு உப்பை மட்டும் எடுத்து அந்த காகிதத்தில் வைத்து பொட்டலமாக மடித்து அந்த கிண்ணத்தில் இருக்கும் உப்புக்கு மேலேயே வைத்து விடுங்கள். சிறிது நேரம் பூஜை அறையில் அமர்ந்து கடன் சுமை குறைய வேண்டும் என்று குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் மீண்டும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இறுதியாக கற்பூர ஆராதனை காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்யலாம். பூஜை முடிந்த பின்பு அமாவாசை இரவு 9 மணிக்கு மேல் ஒரு சிறிய டம்ளரில் சுத்தமான தண்ணீர் எடுத்து அதில் காகிதத்தில் மடித்து வைத்த உப்பை மட்டும் போட்டு இந்த உப்பு கரைவது போல் என் கடனும் கரைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வீட்டிற்கு வெளியே கால்படாத இடத்தில் ஊற்றிவிடுங்கள். கிண்ணத்தில் இருக்கும் உப்பை சமையலுக்கு பயன்படுத்தலாம். வேண்டுதலில்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகிறது. ஆகவே மன உறுதியோடு வேண்டுதல் வைத்தால் கல் உப்பை போல் உங்கள் கடனும் கஷ்டங்களும் கரைந்து போகும்.